பொங்கலுக்கு வாங்கின கரும்புலாம் அப்படியே இருக்காங்க. அப்போ இப்படி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கரும்பில் அல்வா செஞ்சு பார்ப்போம் வாங்க, வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கரும்பை நல்லா சீச்சி எடுத்துக்கோங்க. இந்த மணிக்கு அதோட தோலெல்லாம் சீவி, இந்த மணிக்கு ஒயிட் கலரில் உள்ளே இருக்கிற அந்த பாம்பெலாம் கட் பண்ணி இந்த மணிக்கு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அது மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அது நல்லா சாறு எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க வடிகட்டி. இந்த மணிக்கு அல்வா செஞ்சு பாருங்கள், அப்போ வேறு லெவலில் இருக்கும். பிள்ளைங்க மறுபடியும் இதே மணிக்கு அல்வா செய்யுங்கம்மா மறுபடியும் கேட்பாங்க. இந்த மணிக்கு நல்லா வடிகட்டி அதை எடுத்து வச்சுக்கணும். நல்லா சாறு பிழிஞ்சு அதை எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சம் கரும்பு சாறு சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி சேராமல் இந்த மணிக்கு நல்லா கலந்துக்கிறணும். கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கரும்பு ஏற்கனவே இனிப்பாக தான் இருக்கும். 100 வெல்லம் சேர்த்தா போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது பாகு எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நெய்யிலேயும் அழகாக பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கணும். நல்லா முந்திரி பருப்பு வறுத்து அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்துலேயும் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு, கோதுமை மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்து அழகாக கட்டி சேராமல் மெதுவாக அப்படி கிளறிக்கிட்டே வாங்க. கிளறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 ஏலக்காய் இடித்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கிட்டே வாங்க. இந்தளவு கட்டி சேர்ந்ததுக்கப்புறம் கரும்பு சாறு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அடுப்பு மிதமான தீயில வச்சு இந்த மணிக்கு கட்டி சேராத அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா பொறுமையாக செய்யுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மணிக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. வெள்ளைப்பாகு கரைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. அடுப்பு மிதமான தீயில இருந்தால் போதும். ஹை ஃப்ளேவரில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு பொறுமையாக எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக கிண்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா கட்டி சேர்ந்து இப்படி வரணுங்க. அல்வா பதத்துக்கு இந்த அளவுக்கு வரணுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. கிளறின பிறகு பார்த்திங்கன்னா இந்த பதம் வரணுங்க. இந்த பதம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டே வரணும். அப்போ தான் இது அடி பிடிக்காமல் அழகாக செம்ம டேஸ்ட்டாக வரும். இந்த அளவுக்கு கெட்டி சேரணுங்க. நெய் அப்பைக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்படியே கிளறிக்கிட்டே வாங்க. இந்த பாகு வரும்போது இந்த பாகு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேவும் கட்டி சேர்ந்து நெய் பதம், அல்வா பதம் வரணுங்க. இந்த மணிக்கு அல்வா பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை அதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி அழகாக அப்படி தூக்கி காமிக்க பாருங்க எவ்வளோ அழகாக விழுகுதுன்னு. இந்த பதம் வரும்போது அந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து அப்படியே தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டதுக்கப்புறம் 2 கிளறுங்க. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து சேவ் பண்ணி சாப்பிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி விழுகுதுன்னு அல்வா. செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்ற முந்திரி பருப்பை தூவி மலை சாரல் வரைக்கு தூவி விட்டு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்பூனில் இப்படி எடுக்கும் போது இப்படி அழகாக இப்படி லைட்டாக அப்படி சாய்ச்சோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.